ஃபோன் பண்ணன்னு வச்சுக்கோ, உனக்கு ஆளு அட்ரஸ் இருக்க மாட்டேன். அப்புறம் என் அட்ரஸே மாற்றிடுவாங்களா? ஐயோ, இதை தெரியாமல் ஆதார் கார்டில் நான் 2 நாளாக முன்னாடி ட்ரை பண்ணேன். சரி வேணா, ஓகே நீ வந்து டீயை கேட்குறான். டீயை கேட்டுவிட்டு பண்ணு வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராவடி பண்ணிட்டுக்கிறியா? யாருண்ணேவன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரு இன்டோர்லேயே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, லைட்டாக வந்து பப்ளிக் பிளேஸில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு. இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா, ரமேஷ்னு ஒரு பிரதர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு இங்கே வந்து டீ குடிக்க வருவார், அவரை வச்சு செய்யுங்க, இந்த டேத்தில் வரும்போது நீங்கள் வச்சு செய்யுங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன், ஃபைனலாக நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னால தான் பண்ணுறோம். ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு அவரை ப்ராங்க் பண்ணணுங்கிற கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் சேம் டைம் வந்து அவர் விருப்பம் இல்லாமல் பண்ண போகிறது கிடையாது. இன்னொன்று, உதவி செய்கிறவங்களுக்கு இப்படிலாம் செய்யாதீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதை செய்யணுங்கிறக்காண்டி நாங்கள் பண்ணலாம். ஒரு ஃபன் கிரியேட் பண்ணுவோம், ஒரு சூப்பர் கண்டென்ட்டாக இருக்குல்ல, ஒரு வடிவேல் காமெடி மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இருக்குமே, பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி நாங்களும் நிறைய சோசியல் அவேர்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய விழிப்புணர்வுகளும் கொடுத்துருக்குறோம். மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் நல்லது நிறைய பண்ணியிருக்கோம். ஃபண்ணை மட்டும் பார்க்காதே, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் தான் அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோவை என்ஜாயாக, செலிப்ரேஷனாக, காமெடியாக மட்டும் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். வந்தோன்னே ஒரு ஃபன் வீடியோ இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பயங்கரமா பசிக்குதாடா, கையில வர காசு இல்லையே, இப்ப எப்படி சாப்பிடுறது? சில ஃப்ரெண்டோட ரூம்லாம் இருக்கிறேன், தங்கியிருக்கீங்க. சினிமாவுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பாட்டுக்கு வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் காலையில் வேலைக்கு போயிட்டான். சாப்பிடலை, ரொம்ப பசிக்குது. சரி, ஒரு டீ கேட்கணும், கூச்சம் மட்டும் இருந்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு வாங்கிக்கோ. டீ கொடுங்க. நன்றிங்கண்ணா. சத்தமாக டீ ஒரு டீ. இந்த பண்ணு இருக்கா? பண்ணு ஒன்று இல்லை, இது வெறும் இதாக இருக்கா? டீ சாப்பிட்டோம்னா வயிற்றால மாதிரி போக ஆரம்பிச்சிடும், அதுக்காண்டி தான். பண்ணு போய் தொலை. கேக்கு தான் இருக்குது, பண்ணு இல்லையாம்மா? இல்லை, இதை தொட்டு சாப்பிட முடியாதா? சரி, ஓகே. இது பிக்கவே முடியலண்ணே, டைட்டாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்கண்ணே. சிரட் அடிக்காதீங்கண்ணே, உடம்பு கெடுதிண்ணே. உண்மையிலே சொல்கிறேன். நான் இந்த வருங்க சாப்பாடு கூட இல்லை, ஊர்லலாம் சீரட் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சு தெரிஞ்சாலுதான் திருந்தி. இப்போ சாப்பாடு கூட வழி இல்லை. நான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்று சொல்லிட்டேன். இது எப்படி அம்மா ஃபோன் அடிக்க நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுடா. நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டா. காலையில் நீ வேலைக்கு போட்டு கையில் பிடிச்சிட்டு போயிட்டா. நான் இங்கே சாப்பாடு எதுவுமே இல்லாமல், எனக்கு சாப்பாடு இல்லாமல எல்லாம் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தே பழகிட்டேன். உனக்கு தெரியாதா? சாப்பாடு 4 பேருக்கு வாங்கி கொடுத்தா என் மனசு அடங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் தான். இப்போ சாப்பாடு இது இல்லாமல் இருந்து 4 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் சாப்பாடு. இப்போ கூட ஒருத்தர் சாப்பாடு வழியில் இன்னொரு டீ வாங்கி கொடுத்துட்டு பன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நீ வாட்டுக்கு போயிடுற, லூஸ் சாப்பாடு பிடிச்சிட்டு போயிடுறா. சொல்லிட்டு போ ஒரு வார்த்தை. வேலைக்கு போகிற சரி, எனக்கெல்லாம் செஞ்சே பழக்கமானவன். நான்லாம் இருக்க முடியாது, எனக்கு தெரியாதா? இந்த ஏரியாவில் எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன், கொண்டிருக்கேன். அதான் லூசு போயில சொல்லிட்டா. உனக்கு ஏதாவது வாங்கி வைக்க வாடா, சாப்பாடு எதாவது வாங்கி வாடா. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறானா? இப்போ தான் ஒரு 2 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த ஒருத்தர் இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு டீ வாங்கி கொடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன புரியல? என்ன பேசுகிற? இல்லை சொல்கிறேன், சாப்பாடு 4 பேருக்கு வாங்கி கொடுப்பேன். எப்பயுமே அது சொல்லிட்டு இருக்கேன். சாப்பாடு வாங்கி கொடுக்கல. இப்போ வாங்கி கொடுப்பேன், சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். இப்போ வாங்கி கொடுப்பேனே, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை இருங்க, ஒன்று கூப்பிட்றேன். யாரு காசு யார் வாங்கி கொடுக்குறாங்க? நீ சாப்பாடு வாங்கி கொடுக்குற? புரியலண்ணே. யாரு காசு யாருன்னு வாங்கிக்கிற? இந்த டீ குடிச்சிட்டு இருக்கீல்ல, இது ஓன் டீ இல்லை. நான் உனக்கு வாங்கி சொல்ல டீ தானே இது? நீ வாங்கி சொன்ன டீ தானே இது? நான் வாங்கி சொன்னேன். ஆனால் வாங்கி சொன்னேன், குடிச்சிட்டு இருக்கீல்ல. அம்மா, இது யார் சொன்னது டீ? இது நான் சொன்னதானே? நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் யார் வாங்கி கொடுத்தாங்க? நானே 10 பேருக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்கேனே. எனக்கு எதுக்கு நான் சாப்பிட்டு பொரிச்ச மீன் சாப்பாடு வாங்கிடுவா? ஏய், மட்டன் பிரியாணி. நீ என்ன மீன் வாங்கி தருங்கிற? மட்டன் பிரியாணி வாங்கிடுவாங்க. என்ன மீன்? மட்டன் மீன் வாங்கி தருங்கிற? எல்லாரும் வாங்கி குடிங்க. பாதி குடிச்சு தானே இது? எப்படி இது?
நான் எங்கண்ணே வாங்கினேன் இந்த புடி சாப்பிடுங்க வேறு என்ன வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு போறீங்களா? ஏய் யார் தெரியுமா உனக்கு? யார்கிட்ட பேசிருக்க நீ? நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன். என்ன நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்பேன்? புரியும் வச்சுலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. புரியும். நல்லா இருக்கீங்களா? சொல்லு நல்லா இருக்கியாப்பா. டீ வாங்கி கொடுங்க. இது ஏன்டா மெல்ல கேக்குற? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே? நேற்றுலாம் ஆளையே காணும் உங்களை. டீ வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பட்னியாக கிடந்தேனே. 10 பேர் பட்னியாக கிடந்தான். எல்லாரும் வாங்கி கொடுக்குறது அந்த ஏரியாவில் நிறைய பேர் வாங்கி போ. சாப்பிடுங்க, டீ சாப்பிடு போ. என்ன வேணுமா சாப்பிடு தம்பி. நாளைக்கு நைட்டு வந்துடுறேன். சரி சாப்பிடு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? எல்லாரும் வாங்கி கொடுக்குறதாண்ணா எப்பவுமே செய்யறது. ஆனா உங்கள்கிட்ட கேட்டேன் வந்தல்ல, யாருக்கிட்ட கேட்டா டீ? உங்கள்கிட்ட எப்ப நான் கேட்டேன் என்ன சம்பந்தம் தானே சாப்பிடுறதுக்கு முறைச்சு பேச சிவப்பு சட்டை போட்டுருந்தா உண்மையும் சொல்லி அர்த்தம் இல்ல. சிவப்பு சட்டை கேட்டா யாருக்கு கேட்டா? அந்த டீ என்கிட்ட தான் கேட்டா. ஏனே போட்டுக்கிட்டு சாப்பிடு தம்பி. எவ்வளவு வேணா சாப்பிடுங்க. எல்லாரும் வாங்கி கொடுக்குறேண்ணா. இதை வேணா யாரு இப்ப இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற பயிலு தானே எல்லாரும் வாங்கி கொடுப்பேன். சாப்பிடுங்க, தயவு செய்து சாப்பிடுங்க. என்ன வேணுமா கேளுங்க. அது ஓன் டீ தானே? உனக்கு வாங்கி கொடுத்த டீ தானே? ஏன் டீ தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் வாங்கி கொடுத்து நான் காசு கொடுத்துறேன். அதுக்கு எவ்வளவு கொடுத்துறான் விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. இதுதான் கேட்டு வருவாங்க. இந்த போ வித்து சாப்பிடு போ 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 ஓ. எல்லாம் செய்யறது தானே, எல்லாரும் செய்யறது தானே. வேணும்னா கேளு. அதை விட்டு இப்படி கூச்சப்பட்டு டீ வேணாம்னா கேட்டால் வாங்கி தரப்போறேன். என்ன வேணும் கேட்டா தானே தெரியும். எனக்கு நேரம் கூட உட்காந்து குடிக்க மாட்டேன். அப்படி அதெல்லாம் நல்லா இருக்காது. எது நல்லா இருக்காது? டீ நல்லா இல்லையா? இதான் டீ நல்லா இல்லை. அங்கிட்ட வந்து கேட்டா நீ தானே வந்து கேட்டா? இல்லைண்ணே வாட்சை கழட்டி கொடுத்த பார்க்கலையா? என்ன வாட்சி கழட்டி கொடுத்தா? அதுக்கு முன்னாடி யார் பண்ணது? கழுத்து அரிக்குது. செயினை வர போடாம அரிக்குது. கூச்சப்படாம கேளுங்க தம்பின்னு சொல்லிட்டேன். கேளுங்கண்ணே. நல்லா இருக்காது. இது வந்தியா? நல்லா தானே இருந்துச்சு டீ. நல்லா தான் டீ. என்ன சண்டைக்கு வர்றையா? இல்ல கிண்டல் அவனுக்கு. 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாதான் என் பசி. எனக்கு மைண்டே வேலை செய்யும். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு. 10 பேருக்கு வாங்கி கொடுக்கறாள். ஏன் என்கிட்ட வந்து கேட்ட? ஏய் உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் உன்கிட்ட கேட்கிறேன் உனக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டேனே. நீ எப்ப என்கிட்ட வந்து கேட்ட? உனக்கு வேணுமான்னு கேட்டேன். நான் டீ வாங்கி கேட்கல. நான் குடிச்சதுதான் எனக்கு கூட்டி காசு கொடுத்துருவேன். இந்த நிறைய பேருக்கு செய்வேன். செய்யணும் வேணா வச்சுக்க. ஓ சந்தோஷமா இருக்கு. உனக்கு செயின் கேட்டாங்களா? வைனே செயின் கேட்டாங்களா? என்கிட்ட இருக்குதா? எத்தனை செயின் இருக்குது பாக்குறியா? எவ்வளோண்ணே இந்த வாட்ச்? தம்பி போடா 20,000 வச்சுடா. கம்பெனி வச்சுடா. வேற ஏதாவது வேணும்னா வந்து கேளு. இதே கடையில நிற்பேன் அண்ணே. காலையில வந்துடுவேன். எதுனாலும் கேட்க வேண்டியதானே. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு வேணுமா? ஏய் கம்முன்னு முடியாது. சரத்குமார் படம். ஏய் சொல்லியிருக்கேன். கம்முன்னு ஒரு படம் வருதானே. தம்பி நல்லா இல்ல. தம்பி நல்லா இல்ல. தெலுங்கு படம். தம்பி நல்லா இருக்கு. டீ எட்டி பாருவேன். ஒரு ஈ கிடக்கு இங்க பாரு. எட்டி பாரு. சும்மா வா வா. புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு இருக்கீங்க. சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. மிச்சர் சாப்பிடுனேன். ஏய் ஒழுங்கா இருக்க முடியா? அந்த பேசலண்ணே. ஒழுங்கா இருக்க முடியா? இங்க நிக்கிறேன் கேட்டேன். மிச்சர் சாப்பிடு. போன் பண்ணன்னு வச்சுக்கோ. உனக்கு ஆளு அட்ரஸ் இருக்க மாட்டேன். அப்புறம் என் அட்ரஸே மாத்திடுவாங்களா? ஐயோ இதை தெரியாம ஆதார் கார்டுல நான் 2 நாளா முன்னா ட்ரை பண்ணினேன். ஏன்னா சரி வேணா ஓகே ஓகே நீ ஓகேண்ணே. நான் உட்காந்துனேன் அமைதியாக உட்காந்து. நீ டிசைட் ட்ரெஸ் போனேன். சரி போனேன். நான் ஏரியாக்காரனே. என் வம்பு வச்சுக்கிறாங்கண்ணே. போனேன். தம்பி நல்லா இருக்கா தம்பி? அவ்வளோதான் சொல்லுவேன். நான் வம்பு வச்சுக்கலண்ணே. உன்ட்ட நீ டீ சாப்பிடுனேன். போனேன் அப்படின்னு சொல்லுவேன். போனேன். வந்து டீயை கேட்குறான். டீயை கேட்டுவிட்டு பண்ணு வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராவடி பண்ணிட்டுக்கிறியா? யாருண்ணே அவன்? யாருண்ணே அவன்? ஆள் இல்லாத நேரத்தில், மதிய நேரத்தில், வெயில் அடிக்கிற நேரத்தில் பாவம் பாட்டி வேற. விடுண்ணே. நான் உன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போனேன். அட்ரஸ் மாற்றணும். யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? கிளம்புனே. வேலை எது பார்த்து வேலை என்ன வேலை வைக்கிற? உனக்கு எந்த வேலையா இருந்தானே? எந்த வேலையா இருந்தானா? நீ எது கேட்குறாங்கடா? கேட்டனே. எந்த வேலையா இருந்தானா? என்ன பண்ண போற? இ-சேவை மையம் வச்சிருக்கேன். என்ன பண்ண போறீங்க? எனக்கு இ-சேவை மையம் வச்சிருக்கேன். அட்ரஸ் மாத்தி கொடுங்க. எந்த வேலையை பார்த்தானா? இ-சேவை மையம் வச்சிருக்கேன். என்ன இ-சேவை மையம் பார்க்குற? என்ன ஏனே ஒரே சொன்னதே சொல்லிட்டு இருக்க? ஏய் மரியாதை இல்லை. நானும் இப்போ கை நீட்டு கூடான்னு பார்க்குறேன். ஏய் மரியாதை இல்லை. நல்ல டைட்டிலாக இருக்குண்ணே. ஃபியூச்சரில் ஏதாவது படங்கத்தை வைக்கலாம். உன்னால மிச்சர் இப்பெல்லாம் செஞ்சிருச்சுனே. கடுப்பாயிருவேனே. செஞ்சிருச்சுனே. காசு போட்டு நான் உழைச்ச காசுனே. எத்தனை வாங்கி கொடுக்குறேண்ணே நான். ஏன்னா ஏன் பக்கத்தில் இருக்குண்ணே வர்ற? பக்கத்தில் வராதுண்ணே. சரி 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 ஓகே ஓகே.
ஓகேண்ணா 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 ஓகே என்ன பண்ணுங்க இப்போ அவனே கேட்டனோண்ணே சரிண்ணே ஓகேண்ணே உட முடியாதுண்ணா ஓகேண்ணா உட முடியாதுண்ணா கேட்டனோண்ணே சரிண்ணே டீ கேட்டனோண்ணே நீங்கள் உட முடியாது டீ கேட்டனோண்ணே கேட்கல நான் தான் கேட்டேன் மறந்துடுச்சு இப்போ தான் நான் வருது அது 5 நிமிஷத்துக்கு வருது நான் மறந்து நான் வருது அது நோய் இருக்கு சரிண்ணே போனேன் சரிண்ணே போனேன் என்ன முடிக்கிறேன் என்ன முடிக்கிறேன் கம்மியா சொன்னேனே சரிண்ணே முடிக்கிறேன் சரிண்ணே போனேன் என்ன பாக்குற என்ன முறைக்கிற இப்படி சொல்லவா சரிண்ணே போனேன் ஏன்டா கத்துற? சரிண்ணே போனேன் இப்படி சொல்றேன் சரிண்ணே போனேன் அப்படின்னு சொல்லலாம் அது சொல்ல மாட்டேன் விட்டா கொண்டே உருவேன் இப்படி சொல்ல மாட்டேன் ஏன் சொல்றேன்னு அண்ணன் மாதிரி நீ எதுக்கு உன்னை நான் ஓமலுக்கு என்ன கோப்படனேன் என் அண்ணன் நீ உன்னோட உரிமையோட கேட்டேன் வாங்கி கொடுத்து அப்படி சொல்லு சரிண்ணே போயிட்டு வானே போதுமா டீ காசை கொடுத்துட்டு போ இப்போ பேசு நீ இல்லை டீ காசை கொடுத்துட்டு போ சரிண்ணே நீ வாங்கி கொடுத்தா இருக்கேன் ஒரு டீ ஒரு மிக்சர் பாக்கெட்டு ஒரு பண்ணு என்ன வாங்கி தரணும் நீ நானும் எப்படி பழகணும் எல்லாமே தெரியும் இவங்க இப்படி யாரு நீ முதல்ல நீ யார் மறந்துட்டேனே நீ ஒரு காலத்துல யாரு எங்க அப்பா எங்க அப்பா கிட்ட நீ காசு வாங்கலையா யார் நீ எங்க அப்பா கிட்ட காசு யாரு வாங்கலையா உங்க அப்பா சொன்னா நீ சங்கடப்பட்டுருவ யாரு உங்களை தொங்கிடுவ யாரு உங்க அப்பா சரி வேண்டாம் விடு சொன்னா எங்க அப்பா சொல்லியிருக்காரு எந்த காரணத்தை கொண்டு இதை மட்டும் சொல்லிடாத அவன்ட்டு எதடா சொல்ல வேணாங்கிற? எதையுமே சொல்லிடாதீங்க. எவங்கிட்ட நான் காசு வாங்கல கை நீட்டி ஏய் நீ வா ஜவானே நீ வாங்க இங்க வா பயமா இருந்துச்சுன்னா அங்கிட்டே போயிரு இதே பயமா இருந்தா அங்கிட்டே போயிரு ஏய் யார் யார் நீ எவ்வளவு யார் பத்து கொடுத்த காசை கேட்டா யாருமே நான் யார்கிட்ட கொடுத்தா சொல்றேனே கை விட்டு சொல்றேன் உட்கார் பேசுவோம் பல பேர் நின்று இருக்கா வெடி பார்ப்பாங்க நமக்குள்ள 1000 சண்டை இருக்கும் பிரச்சனை இருக்கும் உட்கார் உட்கார் ஏய் போ ஏன் இப்படி இருக்க கோவப்படுற யாரு ரமேஷ்னு ஒருத்தர் தெரியுமா உன் ஃப்ரெண்டு ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா தெரியும் அவர் தான் உன்னை வந்து கை கட்டினாரு எதிர்த்தாப்புல கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான் சும்மா பண்ணுக்காக உன்ட்ட ப்ரெசன்ட் பண்ண சொன்னாரு அதுக்காண்டி பண்ணுறான் இவ்வளோ முடியுமா வெறி ஏற்றிட வரைக்கும் தான் வருவார் டீ சாப்பிட அவர் ஒரு வெறி ஏற்றி விடுச்சுட்டாரு ஏப்பா கால் டென்ஷன் எடுத்துக்கிறேன் பேசுங்க ஹலோ டேய் வந்தானா அவ்வளோதானா டேய் தாலிக்கு பண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் கை முடியாது